Hi, my dear students, viewers, very good morning to everybody. இன்னைக்கு நான் ஒரு அடுத்த பாடத்துக்கு போக போகிறோம். கடந்த வகுப்பில் நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பற்றி பேசணும் இல்லையா? அதில் சப்ஜெக்டிவ் கேஸ் பார்த்தோம், ஆப்ஜெக்டிவ் கேஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய குணா இங்கிலீஷ் அகாடமியுடைய இது சொல்லிடுறேன். எங்களுடைய குணா இங்கிலீஷ் அகாடமி கடந்த 23 ஆண்டுகளாக ஈரோட்டில் குறைந்த கட்டணத்தில் எளிமையாக ஆங்கிலத்தை அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேரால் கிளாஸுக்கு வர முடியல, நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு. அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த மூலையிலிருந்தும் எங்ககிட்ட அழகாக ஆன்லைனில் நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு ஆன்லைனில் கிளாஸில் அழகாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். சரிங்களா? இதற்காக நாங்கள் ஜிபே, கூகுள் பே இல்லையா, ஜிபே அதில் வந்து நீங்கள் எனக்கு கூட பே பண்ணிடலாம். என்னுடைய ஜிபே எண், என்னுடைய தொலைபேசி எண் தான் 9965569636. Once again 9965569636. இந்த எண்ணுக்கு ஜிபே பண்ணிடலாம். அட்மிஷனுக்கு கூகுள் பே பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணலாம். புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஒவ்வொரு லெசன்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். சரியா? அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட பண்ணிக்கலாம், கிளாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நாங்கள் கிளாஸ் போகலாமா? நேற்றைய வகுப்பு கண்டினியூட்டி, ப்ரொனவுனுடைய கண்டினியூட்டி நாங்கள் பார்ப்போம். வாங்க போவோம். நாம நேற்று நாங்கள் பார்த்தது ப்ரோனவுன் தான் பார்த்தோம். இந்த ப்ரோனவுன்ஸ்ல நேற்று நாங்க பார்த்தது சப்ஜெக்ட் கேசஸ் ஐ, வி, யூ, தே, he, she பார்த்தோம். ஆப்ஜெக்ட் கேஸ் மீ, என்னை, அஸ் எங்களை, நம்மை, யூ உன்னை, உங்களை, ஹிம் அவனை அல்லது அவரை, ஹர் அவளை அல்லது அவரை, இட் அதனை, தெம் அவர்களை பார்ப்போம் இல்லையா? இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறது பாசிவ்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறது, இது வந்து பாசிவ்னு சொல்றது. இது ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறது பாருங்க. பை மீ, என்னால். ஒரு செயல் என்னால்தான் நடக்குது. பை அஸ், நம்மால் அல்லது எங்களால். அடுத்தது பை யூ, உன்னால். புரியுதா? உன்னால் அல்லது உங்களால். அடுத்தது பை ஹிம், அவனால் அல்லது அவரால். பை ஹர், அவளால் அல்லது அவரால். பை இட், அதனால். பை தெம், அவர்களால் அல்லது அவைகளால். ரெண்டுமே வரும். அது என்னது? அவர்களால். என்ன? ஒண்ணும் இல்ல. ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறது. பை whom is the action done. இதற்கு ஆன்சர் பண்றதுதான். ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறது. இந்த வகுப்பு யாரால் நடத்தப்படுகிறது. The class is taken by வெங்கட் சார். என் பேர் நானே சொல்லுவேன். உங்களுக்காக நீங்க சொல்லலாம் வெங்கட் சார். ஆனா நான் சொல்லும் போது என்னால். The class is taken by me. இந்த வகுப்பு என்னால் நடத்தப்படுகிறது. இந்த வகுப்பு எங்களால், நம்மால் கவனிக்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? The class is listened by us. எங்களால் கவனிக்கப்படுகிறது. சார் ஒரு வேலை சார் எங்களால் தான் இந்த வேலையை நடக்குது. The work is done by us. எங்களால் செய்யப்படுகிறது. இந்த வேலை உன்னால் தான் செய்யப்படுகிறது. The work is done by you. உன்னால் செய்யப்படுகிறது. உங்களால், அதுவும் done by you தான். அடுத்தது அவனால். ஒருத்தர் எனக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறாங்க ஒரு விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கு. I am invited by him. I am invited by him. நான் அவனால் அல்லது அவரால் அழைக்கப்படுகிறேன். சரியா? அடுத்தது by her. இதேதான். நான் அவளால், அவர் வீட்டு விசேஷத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாங்க ஒரு பொண்ணு. அப்ப நான் அவளால் அழைக்கப்படுகிறேன். I am invited by her. இதே நான் அழைக்கப்பட்டேன்னா I was invited by her yesterday. நான் நேற்று அவளால் அழைக்கப்பட்டேன்னு அர்த்தம்.
அடுத்தது பை இட் அதனால். இதெல்லாம் அனிமல் பேர்ட்ஸ் வர. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். அவன் அந்த நாயால் கடிக்கப்படுகிறான். சும்மா துரத்து ஒரு பையனை கடிக்குது இல்லையா? அவனை he is துரத்துதுன்னு வச்சுக்கோ. he is chased. சேஸ்னா தெரியுமா? துரத்துறது chased. he is chased by it. by itனா by the dog. the dog க்கு பதிலா தான் it சொல்ல போறோம். அதுதான் அதுக்கு pronoun. அடுத்தது by them அவர்களால். அந்த வேலை அவர்களால் செய்யப்படுகிறது. the work is done by them அவர்களால். அப்படி இன்னொன்னு அவைகளால் சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமத்தை பத்தி வெளியே கோயம்புத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா காட்டு பக்கத்துல யானைகள் வந்து கிராமத்துல வந்து அட்டாக் பண்ணுது இல்லையா? இன்னைக்கு சாப்பாடு இல்ல சரியானபடி அப்படிங்கிறது நிறைய வந்து பேப்பர்ல பாக்குறோம் நாம. அப்ப வைத்தியம்னா யானைகளால் அர்த்தம் அவற்றால் இல்லையா? அந்த வில்லேஜ் அந்த கிராமம் அந்த யானைகளால் தாக்கப்படுகிறது. The village is attacked by the elephants. அந்த elephants பதிலாக by them. புரியுதா? அந்த யானைகளால் தாக்கப்படுகின்றன. அதுக்காக by them சொல்றோம். அவைகளால். புரியுதாப்ப? அப்ப by me என்னாலதான், by us நம்மால அல்லது எங்களால் தான், by you உன்னால உங்களால, by him அவனால், by her அவளால், by it அதனால், by them அவர்களால். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது இதே ப்ரொனவுனுடைய கண்டினியூட்டி. அடுத்தது ஃபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபார்னு என்ன அர்த்தம்? க்காக. அதுதான். அது என்ன சார்? க்காக யாருக்காக, யாருக்கு, ஃபார் whom அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஃபார் மீ எனக்கு அல்லது எனக்காக அப்படின்னு அர்த்தம். he is waiting for me அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? he is waiting for us அவன் நமக்காக அல்லது எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான், காத்து கொண்டு இருக்கிறான். அடுத்தது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். காத்துக்கிட்டு அப்படிங்கிறது ஸ்போக்கன் பேச்சு வழக்கு. பட் ஸ்கிரிப்ட்ல பென் எடுத்து எழுதும் போது தமிழ்ல தூய தமிழ்ல தான் எழுதணும். உங்களுக்காகன்னு வரணும், உனக்காக இல்லையா? காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றது பேச்சு வழக்கு. எழுதும் போது காத்துக்கொண்டு. புரியுதுங்களா வித்தியாசம்? ஞாபகம் வச்சுக்கணும். கத்துக்கிறவங்க முதல்ல இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் நமக்கு. புரியுதா? பேசும்போது காத்துக்கிட்டு அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். இது அப்படியே நம்ம எழுத முடியாதுங்க. அவன் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறான் அப்படிதான் வரும். புரியுதா? நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படி பண்ணிக்கலாம். சரி, அப்ப he is waiting for me அவன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறான். they அவர்கள் they are waiting for us நம்ம எங்களுக்காக நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். hey I am waiting for you நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். I am waiting for him அவனுக்காக, அதாவது என் ஃப்ரெண்ட் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அவன் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அவன் he is he னா யாரு? ராமு. அவனதான் ஹீன்றோம். he is waiting for her அவன் அவனுக்காக அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறான். for it அதற்கு ஒரு விஷயத்தை சொல்றோம். இதுக்காக தான் for it அதற்காக தான் சொல்றோம். அடுத்தது for them நாங்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். we are waiting for them. புரியுதுங்களா? அதெல்லாம் சார் வெயிட்டிங்கே வச்சு சொல்லணும்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய எக்ஸாம்பிள் என்ன மட்டும் மாத்திக்கலாம் இல்லையா? என்ன சொல்றது? get some snack for me கொஞ்சம் வாங்கப்பா. buy a new shirt for me எனக்காக ஒரு புது சட்டை எனக்கு வாங்கப்பா. எங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கப்பா. get some snacks for us எங்களுக்காக கொஞ்சம் வாங்கப்பா. அடுத்தது ஏப்பா உனக்காக நான் ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி இருக்கிறேன். I have bought you I bought a jeans pant for you சொல்லலாம். அடுத்தது for him நான் அவனுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கியிருக்கேன். I have bought a jeans pant for him. இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு சுடிதார் வாங்கியிருக்கேன். I have bought a சுடிதார் for her. ஓகே, for it அதுக்கு என்ன சார்? for it. உங்க வீட்டுல நாய்க்குட்டி இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க சார், அதுக்கும் சேர்த்து தான் நாய்க்குட்டிக்கும் வந்து வரிக்கிட்டு வாங்கி வந்தேன் சார். அப்படி ஸ்நாக்ஸ் பெடிகிரி தெரியுமா? நாய் ஸ்நாக்ஸ். I have bought a pedigree packet for it. I bought a pedigree packet for it. அதற்காக for them நாங்க அவங்களுக்காகவும் ஸ்நாக்ஸ் வாங்கி இருக்கிறோம். We have bought some snacks for them அவர்களுக்கு. புரியுதுங்களா? அடுத்த டாபிக் நாங்க பார்க்கலாம். பாருங்க, to or with இந்த போட்டு போட்டா or அல்லதுன்னு அர்த்தம். to or with அதனை இடம் உடன் அர்த்தம். அது என்ன சார் இடம் உடனே? நான் உங்க கூட பேசணும். பேசும்போது நான் உங்களுடன் பேச வேண்டும். அதை தமிழ்ல உங்களிடம் உங்களுடன் சொல்லலாம். அதே போல என்னுடைய பேனா உங்களிடம் இருக்கிறது சொல்றோம்ல, அதுக்கும் வித் யூ தான். உன்னிடம் உங்களுடன் அந்த மாதிரி தான். அப்ப டு வித் ஒரே மீனிங் தான். இடத்துக்கெல்லாம் டு யூஸ் பண்ண ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்கிறோம் ப்ரிபோசிஷன்ல. இது வந்து இடம். நான் உன்னுடன் நான் அவனுடன் பேசணும். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ஹிம். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ஹிம். இல்லையா? அவருக்கு என் கூட பேசணுமா? ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பீக் வித் மீ. புரியுதுங்களா? டாக் வந்தா டு போட்டுக்கலாம், ஸ்பீக் வந்தா வித் போட்டுக்கலாம். சரியா? இது கொஞ்சம் சௌகரியமா இருக்கு நமக்கு. சோ ஸ்பீக் வித் மீ. பாப்பா என் கூட பேசுப்பா, என்னுடன் பேசு.
ஸ்பீக் வித் அஸ் எங்களோட பேசு. பிளே வித் அஸ் எங்களுடன் விளையாடு. ஏய் நான் உங்களோட பேசணும். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ. ரெண்டு ஒரே மீனிங் தாங்க. ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ரெண்டு ஒண்ணு தான். அடுத்தது ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் ஹிம், நான் அவனுடன் பேசணும் விரும்புறேன். ஐ வாண்ட் டு பிளே வித் ஹர், நான் அவளுடன் விளையாட விரும்புகிறேன். அடுத்தது ஐ நாய்க்குட்டி, அதனுடன் ஐ வாண்ட் டு பிளே வித் இட், ஐ வாண்ட் டு பிளே வித் இட், நான் அதனுடன் விளையாட விரும்புறேன். அடுத்தது வித் தெம், ஐ வாண்ட் டு பிளே வித் தெம், நான் அவர்களுடன் விளையாட விரும்புறேன். ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் தெம், நான் அவர்களுடன் வித் தெம், அவங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். அப்படி எல்லாமே ஒண்ணுதாங்க. என்ன மட்டும் சொல்லலாம், இந்த வித்து உடன் சொல்லலாம். இப்ப என்னுடைய பேனா அவர்கிட்ட தாங்க இருக்குது சார். என் பேனா மை பென் இஸ் வித் ஹிம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய பேனா அவனிடம் இருக்கிறது அல்லது அவரிடம் இருக்கிறது. புரியுதா? மை புக் இஸ் வித் ஹர், என் புஸ்தகம் அவகிட்ட இருக்கிறது, அவளிடம் இருக்கிறது. எல்லாம் ஒரே மீனிங் தான். புரியுதா? எங்களுடைய பாட புத்தகங்கள் எல்லாமே அவர் புக்ஸ் ஆர் வித் தெம், அவர்களிடம் தான் இருக்கிறது. ஐ வாண்ட் டு பிளே வித் தெம், வி வாண்ட் டு பிளே வித் தெம், என்ன மட்டும் சொல்லலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ்ல வருது. சரியா? இதை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்த டாபிக் நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல இது பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இரண்டாவது, தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இது போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றோம். ஆன்லைன் வகுப்புகள் போய் கொண்டிருக்கின்றன. உங்கள் சௌகரியத்துக்காக கன்னியாகுமரியிலிருந்து கூட கூட தொடர்பு கொண்டு அழகா இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதனால ஜிபே நம்பர் நான் சொல்றேன். என்னை கூகுள் பேல பே பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ ஜிபே, கூகுள் பே சொல்லிட்டு பே பண்ணிட்டு நீங்க டைம் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம் நான் வந்துடுவேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? சூஸ் ரைட் டைம், கம்ஃபர்டபுள் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஜிபே நம்பர் பாருங்க, 99 655 696 36. ஒன்ஸ் அகைன் இங்கிலீஷ்ல சொல்றேன், 99 655 696 36. இந்த எண்ணில் கூகுள் பே நம்பருங்க. சரியா? இத்துடன் இந்த வகுப்பு முடிகிறது. அடுத்த வகுப்புல மீண்டும் உங்களை சந்திக்கலாம். சரியா? பாய். வெங்கட் குணா இங்கிலீஷ் அகாடமி. வணக்கம்.